கேரள மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகளை தமிழகத்தின் எல்லைப் பகுதியில் கொட்டுவதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக கேரளாவில் இருந்து லாரிகள் மூலம் குப்பைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களின் எல்லைப் பகுதியில் சிலர் கொட்டி செல்கின்றனர். இதனால் அந்த பகுதிகளில் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நெல்லை மாவட்டத்தின் கல்லூர், பழவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேரளத்தின் குப்பைகள் கொட்டப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கேரள முதல்வருடன் கைகுலுக்கி போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டும் முனைப்பாக இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முல்லை பெரியாற்றில் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதன் திராணி இல்லை என்று பார்த்தால், இப்போது அண்டை மாநிலத்தின் கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்கக்கூட தெம்பில்லாத முதல்வராக இருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி சாடியிருக்கிறார். வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்று குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, கொட்டப்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளால் மக்களுக்கு பல்வேறு தொற்றுநோய் பரவ வாய்ப்புள்ளது. எனவே அனைத்து குப்பைகளும் உடனே அகற்றப்பட வேண்டும். இனி இதுபோன்ற பிற மாநில கழிவுகள் கொட்டப்படாத அளவிற்கு திடமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.